Hi friends, welcome to Sheja Tech Official. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ்னா இப்போ நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை தான் நம்ம எப்படி சிம்பிளா அலைட் மோஷன்ல எடிட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ் எடிட் பண்ணனும் அப்படினா பார்ட் 1 வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் தான். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாத்தீங்க அப்படினா இந்த வீடியோஸை நீங்க வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் எப்படி நம்ம வந்து இந்த வீடியோவை சிம்பிளா எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இல்ல மெயினா உள்ளது எப்படி பாத்தீங்கன்னா இதுல மூவ் ஆகுற இமேजेस தான் எப்படி கரெக்ட்டா மூவ் ஆகுறது அப்படினா ஓகே फ्रेंड्स மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் இந்த இதுல பாத்தீங்கன்னா இது வந்து கரெக்ட்டா இதாயிட்டு நெக்ஸ்ட் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷன் போய்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட பொசிஷனை கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த பிளேஸ்ல வரது மாதிரி நான் வந்து செட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தள்ளியே இருக்கட்டு ஏனா வந்து மூவ் பண்ணும்போது நமக்கு கரெக்ட்டா இருக்கணும் ஓகே இந்த பிளேஸ்ல கரெக்ட்டா செட் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து இதுல தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி ஓகே தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இப்போ என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு டியூரேஷனை நான் இன்கிரீஸ் பண்றேன் ஓகே டியூரேஷனை இன்கிரீஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா 10 செகண்ட் வர ஓகேவா அதுக்கு மேல வந்து வேண்டாம் ஓகே கரெக்ட்டா 10 செகண்ட் வர நான் இந்த சாங் கட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையுமே 10 செகண்டோட நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா 10 செகண்டோட நான் வந்து எல்லாமே கட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இத வந்து மூவ் பண்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த லீஃப்க்கு உண்டான எல்லா எஃபெக்ட்டை ஆட் பண்ணிரலாம் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு blur அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட் பாக்ஸ் blur அந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல இப்படி தான் இருக்கும் இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெngth நல்லா கம்மி பண்ணிச்சுக்கிறோம் 0.10 ல இருந்து செட் பண்ண போறோம் ஓகே 0.010 ல செட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா கீழ இருக்குதுல நம்ம வந்து 3 ல இருக்கும் அத வந்து நம்பர் 2 க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுல வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து அதே இதுதான் எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க இதுல மேல ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா வந்து ஓகே வார்ப் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதுல பாத்தீங்க அப்படி ஃப்ராக்டல் வார்ப் அந்த ஆப்ஷன் தான் செட் பண்ண போறோம் இந்த இத வந்து செட் பண்ணிக்கோங்க இத நம்ம கிளிக் பண்ணோம் அப்படினா வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளேல இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம வந்து நிறைய அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும் எல்லாத்தையுமே கவனமா பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல வந்து பொசிஷன்ல 24 செட் பண்றோம் ஓகே இதே நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா இருக்கும் 24 யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உள்ளதெல்லாம் என்ன செட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா y ல நாம 0 தான் செட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் இருக்கதுல நம்ம வந்து இதல எல்லாம் கீ அனிமேஷன் யூஸ் பண்ண மாட்டோம் -118 வந்து செட் பண்ணிக்கலாம் ஓகே செட் பண்ணிக்கலாம் 120 எல்லாம் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் y ல நம்ம யூஸ் பண்ணல நெக்ஸ்ட் வந்து மேக்னிட்யூட் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல நம்ம வந்து ரொம்ப கம்மி பண்ண போறோம் 0.30 ல கரெக்ட்டா நம்ம வந்து செட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டீடைல் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுலயும் 1.15 வந்து செட் பண்ண போறோம் இத பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்ப்ளேலயே ரொம்ப கிளியராவே தெரியும் ஸ்கிரீன்ல நான் வந்து பெருசா தான் யூஸ் பண்ணிருப்பேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா வந்து என்ன செட் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் 0.50 ல இருக்குது நம்ம வந்து 56 செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆஃப்லயே இருக்கட்ட நெக்ஸ்ட் உள்ளதையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம் இந்த இதுல நம்ம இவ்வளவு தான் யூஸ் பண்ணிருக்கோம் வேற எதுவுமே சேஞ்ச் பண்ணல நீங்க வந்து நம்ம எனி வந்து இந்த எப்படி மூவ் பண்றது அப்படினு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம் இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அத ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ அனிமேஷன் செட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கீ அனிமேஷனை நம்ம வந்து எந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ஓகே இந்த இதுல கரெக்ட்டா செட் பண்ணிட்டு நம்பர் 5 க்கு கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க ஓகே நம்பர் 5 ஓகே நம்பர் 5 ல கரெக்ட்டா வச்சிட்டு ஓகே நம்பர் 5 ல கரெக்ட்டா வச்சிட்டு இந்த பிளேஸை யூஸ் பண்ணுங்க திரும்ப ஒருக்கா சொல்றேன் இந்த பிளேஸை யூஸ் பண்ணி நீங்க மூவ் பண்ணுங்க அப்பதான் கரெக்ட்டா வந்து உங்களுக்கு மூவ் ஆகும் ஓகேவா கொஞ்சம் தள்ளி வர போய்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா திரும்பவும் உங்களுக்கு வந்து 9.27 அந்த செகண்ட்ல வச்சிட்டு திரும்பவும் முன்ன வந்து நான் இன்கிரீஸ் பண்றேன் ஓகேவா ஓகே இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் கீ அனிமேஷன் யூஸ் பண்றது வேணா வந்து நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டிப்பா தெரியும் ரெண்டுலயுமே உங்களுக்கு டிஃபரண்ட் டைரக்ஷன்ல உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது நெக்ஸ்ட் இதையே டூப்ளிகேட் பண்ணாலும் ஒண்ணே இல்ல நம்ம வந்து இத டூப்ளிகேட் பண்ணலாம் ஆனா வந்து
சின்ன மிஸ்டேக் வரும். அதனால நம்ம வந்து புதுசாகவே லேயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ அதே இதில் போயிட்டு டவுன்லோடில் இதே இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிவிட்டு இதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொட்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதை வந்து கம்மி பண்ணி வைக்கணும் அப்படின்னா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம கம்மி பண்ணி தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பொசிஷனில் கரெக்டாக வந்து இதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இதில் ஒரு எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் அந்த ஆப்ஷன் தான் செட் பண்ண போகிறோம். மிரர் ஆப்ஷன் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே அதே ஆப்ஷன் தான். ஓகேவா? வார்ப் அந்த ஆப்ஷனில் மிரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ரொட்டேட் பண்ணுறதுல 90ல் செட் பண்ணிவிட்டு உங்களோட பொசிஷனை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக பொசிஷன் செட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லீஃப்க்கு நீங்கள் வந்து எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பீங்க. அதை வந்து காப்பி பண்ணணும். எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதில் வந்து ஒரு 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த இமேஜில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்ட் பண்ணி அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஓகேவா? கரெக்டாக உங்களுக்கு மூவ் ஆகுது. இந்த இமேஜை உங்களுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மூவ் பண்ணிக்கலாம். இந்த டியூரேஷன் டைமை நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் 10 செகண்டோடி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ 10 செகண்டோடி நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் மூவ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மூவ் பண்ணலாம். எப்படின்னா அதே மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அனிமேஷன் கீ வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஜூம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனையும் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுற பொசிஷனையும் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸில் வரது மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அனிமேஷன் செட் பண்ணிவிட்டு நம்பர் 5க்கு செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 0.05 அந்த டியூரேஷன் டைமுக்கு கொண்டு போயிட்டு இதை அப்படியே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக மூவ் பண்ணி இந்த பிளேஸில் கொண்டு வரேன். ரொம்ப எல்லாம் கொண்டு வரல, கொஞ்சம் தான் மூவ் பண்ணி கொண்டு வரேன். ஏன்னா வந்து லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு மறையுது. அதுக்கு தக்கன வந்து மூவ் பண்ணி கீழே கொண்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் பொசிஷன் 0.9ல் போய் திரும்பவும் பழைய பொசிஷனுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து கொண்டு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக வந்து எனக்கு ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகுது. இனியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இமேஜ் அண்ட் வீடியோ அந்த ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து வியூ ஆலில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோடில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த இமேஜ் தான். இந்த இமேஜை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இதில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்க்ரீனுக்கு எவ்வளோத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷனை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது கரெக்டாக தான் இருக்குது. நம்ம ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பொசிஷனை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பிளேஸில் கரெக்டாக இப்படி இருக்கட்டும். ஓகேவா? இந்த பிளேஸில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம டியூரேஷன் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 10 செகண்டோட கரெக்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இதை வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு மூவ் ஆகுது. இந்த இமேஜ் மட்டும் தான் மூவ் ஆகலாம். அந்த இமேஜே மூவ் பண்ணி காணிக்கிறேன். ஓகே, அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு அதில் வந்து கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 5க்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே, நம்பர் 5க்கு கொண்டு வந்துட்டு கரெக்டாக நான் இந்த இமேஜை கரெக்டாக மூவ் பண்ணுறேன். ஓகே, இதை அந்த இமேஜை கரெக்டாக வந்து மூவ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கொண்டு போகாதுங்க, லைட்டாக சென்டர் பிளேஸ் வேறு வந்திருக்கு எனக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு 9 செகண்ட் வந்துட்டு திரும்பவும் பழைய பொசிஷனுக்கே நான் வந்து கொண்டு போயிடுறேன். ஓகேவா? ஓகே, இவ்வளோதான்.
ஓகே கொண்டு போயிட்டேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு கரெக்டாக ப்ளே ஆகும். நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். அதே போல் நான் வந்து பக்காவாக க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 100% வந்து உங்களுக்கு நீங்களே சிம்பிளாக இந்த வீடியோஸை எடிட் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்க்கு ஒரு நம்ம வந்து கலர் செட் பண்ணலை. எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பி இந்த ஆப்ஷனை ஜியாக மாற்றிக்கோங்க. உங்களுக்கு கலர் எஃபெக்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் பண்ணி பக்காவாக முடிச்சிட்டோம். இனி உங்களோட லோகோ மட்டும்தான் ஆட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் லிரிக்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பிடிச்ச பிளேஸில் வந்து உங்களோட லோகோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னு தெரியும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய லேயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் லிரிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக வரும். ஏன்னா வந்து நான் 10 செகண்ட்கே எனக்கு இவ்வளோ லிரிக்ஸ் வந்திருக்கு. நீங்கள் வந்து ஒரு 30 செகண்ட்க்கு க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய லிரிக்ஸ் வரும். எல்லாமே கவனமாக செய்யுங்க, உங்களுக்கு சூப்பரான வீடியோ கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாக எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். மேலே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரெசல்யூஷன் எல்லாமே கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எக்ஸ்போர்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்போர்ட்டிங் MP4 வீடியோவில் எனக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக கொஞ்சம் நேரத்தில் எக்ஸ்போர்ட் ஆகி கிடச்சிரும். இதில் வந்து லாஸ்ட்டு சேவ் டு கேலரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை லாஸ்ட் வரை யாரெல்லாம் வாட்ச் பண்ணிங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டான நெக்ஸ்ட்டு வந்து இதோட பேக்கேஜ் வேணும் அப்படின்னா வந்து XML ஃபைலில் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த வீடியோஸில் யாரெல்லாம் வந்து பேக்கேஜ் கேட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட்டில் வந்து கிடைக்கும். அதனால் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.